Hey guys, welcome back to my channel Gaze on Wheels. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ ஒரு புது vlog-ஓட தான் வந்திருக்கேன். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஓவர் வாய்ஸ் கொடுக்குறேன்னா என்னோடய மைக் வந்து திரும்ப ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மைக் எப்படி ப்ராப்ளம் ஆகிருக்குன்றதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ அது வரையும் வந்து இது ஓவர் வாய்ஸில் தான் வரப்போகுது. ஸோ இந்த கோப்ரோ வியூ மட்டும்தான் வந்து ஓவர் வாய்ஸு, மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த வாய்ஸ்லேயே அப்படியே லைவ் வாய்ஸில் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இட் டு டுடேஸ் vlog. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டேப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒருவேளை அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனிங்காம் ரோடுக்கு வந்திருக்கோம். கனிங்காம் ரோட்டில் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கினமா இருந்துச்சு. அதை நான் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த ட்ரைபாடை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி பக்கத்தில் அந்த ஃபியூல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. அதனால் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறேன். ஸோ 3, 2, 1 என் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதில் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. பட் எனக்கு வந்து ஒரு 3 பேரை மட்டும்தான் இந்த குரூப்லேயே தெரியும். ஸோ இந்த 3 பேரை வந்து நான் வந்து மீட் பண்ண இதுக்கு முன்னாடி ஒரு ரைடில் பண்ணேன். ஒருத்தர் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் தான் வந்து தனுஷ். ஸோ அவன் மூலிமா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அண்ட் இந்த ரைடில் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த ரைடை நாங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக கண்டினியூ பண்ணியிருந்தாலும் ரிட்டர்ன் வரும்போது எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கண்டினியூ ஆச்சு. ஸோ அதனால அப்படியே நாங்கள் வந்து இந்த ரைடை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு 8 பைக்ஸ் கிளம்பினோம். 8 பைக்ஸ் காலையில் 5 o'clock ஒரு இடத்துலேருந்து கிளம்பி போய் அண்ட் அந்த பைக்கில் போயிட்டு அங்கேருந்து டிடி ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயாச்சு. ஸோ பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் ஒரு சின்ன பிஜிஎம்மை போடுவோம். பிஜிஎம்மை போட்டுட்டு நீங்கள் அந்த வாய்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் அடுத்த ஸ்டாப் பண்ணும்போது வாய்ஸை கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ நாங்கள் இந்த ரைடில் க்ராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டோல்கேட். ஸோ இந்த டோல்கேட்டை தாண்டின உடனே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்தோம். பிரேக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பியும் அங்கேருந்து ரைடு கண்டினியூ பண்ணி நெல்லமங்கலாவில் போய் ஸ்டாப் பண்ணோம். நெல்லமங்கலாவில் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சன்ரைஸ் ஆனதால் ஃபோட்டோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு
நாங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் இடத்துல மிஸ் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே எல்லோரும் மீட் ஆகிட்டு அங்கே போயிட்டு ஒரு குரூப்பாக எல்லோரும் இருந்து அங்கே ஒரு சின்ன டீ ஆக்சுவலி இவ்வளோ காலையில் வந்து ஒரு பெரிய குரூப் கூட வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டீ குடித்து இது மாதிரி ஒரு ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரூப் ரைட். இவ்வளோ பெரிய குரூப் கூட நான் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் ஐ என்ஜாய்ட் இட் அ லாட். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோ அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூடியூப்பில் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் இதுவரையும் நான் அவங்கள முன்னாடியே பார்த்தது கிடையாது. அவங்க பேர் எனக்கு தெரியாது, என்னோடய பேர் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து ஓகே ப்ரோ நீங்கள் வீடியோ பண்ணுங்கள், நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஐ வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ நாங்கள் போய் ஸ்பாட்டை ரீச் பண்ணப்போ வந்து அங்கே எங்களால் மேலே உடனே போக முடியல. ஏன்னா நாங்கள் காலையில் 8 o'clock என்னமோ ரீச் ஆனோம். ஸோ அதனால வந்து மேலே போக முடியாது, 10 o'clock மேலே தான் ஓப்பன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எல்லோரும் அங்கே சைடில் போயிட்டு ஒரு கடை இருந்துச்சு, அதை போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்னென்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லோரும் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு வேளை வேறு ஏதாச்சும் ரூட் இருக்கா, இல்லை இங்கே வண்டி போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யாருமே காலையில் 5 o'clock கிளம்புறதால யாரும் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ அதனால் 8 o'clock ஆனதால் எல்லோரும் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிடி ஹில்ஸ்கிட்ட போயிட்டுருக்கோம். எங்கள் வண்டியில் நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா மேலே ஆஃப்டர் 10 o'clock தான் ஓப்பன்னு சொன்னாங்க. அதனால் எதுக்கு சும்மா ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 1 kilometer நடக்கணுமா மேலே ஹில்கிட்ட. ஸோ அதனால் வந்தவங்க எல்லாருமே வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ் வந்து டபுள்ஸ் தான் வந்திருக்காங்க. அதனால் ஒரு 8 பைக்ஸு, அப்புறம் 16 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 14 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு கையில் ஹெல்மெட், அதனால் அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே போகிற வழியில் என் கூட இந்த மாதிரிலாம் பண்ணாதான் பொழப்பு டேய். ஓகே, ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் அங்கே முன்னாடி இருக்கிற எல்லாருமே வந்து எங்கள் கூட வந்தவங்க தான். அண்ட் இங்கே தான் அந்த ஸ்டெப்பு மேலே போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்பாக இல்லை வேறு ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு தெரியல. நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கிறோம். போவோம், அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
If you are telling correctly, your choice, or else you are going steps. Okay. Tata. You don't see. Tell. Tell. Steps. Steps. Hey, देखो wallet है. Money. Let's pour up kada. Wallet. Hey, okay, give bro. For just an air only, I'm having that 5 rupees coin. Want childra, I'll give childra. Whether to go on. ஓகே கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ என்னாச்சுன்னு தெரில, ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே போய் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. அந்த டெம்பிளை போய் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து சேர்ந்தோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸாக. ஸோ இதில் எப்படி நான் வந்து என்னென்ன பேசுனேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பேச முடியல. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ட்ராக் மட்டும் போட்டு விட்றேன், ஒரு பிஜிஎம் மட்டும் போட்டு விட்றேன். ஸோ பாருங்கள், அண்ட் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து நம்ம போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டில் போய் ஒரு கொஞ்ச நேரம். ஸோ திஸ் வாஸ் த வியூ விச் வி வெண்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இவங்க எல்லோரும் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. தனுஷோட கொலீக்ஸ் இவங்க எல்லோரும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருந்தால் வந்து நம்மளும் ஒரு ட்ரோன் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆனது. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஒரு குரூப் வந்து டெக்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மங்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் இப்போ பார்த்தா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது பார்க்கறதுக்கு. சார் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் தி பிக்சர்ஸ் வி டுக். அண்ட் இதான் நான் சொன்ன இந்த வீடியோ. வாங்க அப்படியே பிஜிஎம்மில் போட்டு அதுக்கப்புறம் நான் விலாக் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன்.